ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோகிணியை பார்க்க லைட்டாக கொஞ்சம் பரிதாபமாக கூட இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி எபிசோடே வந்து பேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ முதல்ல எடுத்தோன்னா வந்து பலார்னு ஒரு அரைஞ்சு அவங்க அப்படியே அழுதுகிட்டே நின்னதுக்கப்புறமா வந்து வேணாம் வேணாம் விஜயா வேணாம் விஜயா அந்த பக்கம் அண்ணாமலை சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது இல்லை என்ன நினச்சிட்டு இருக்கா அவன் மனசில் என்ன எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவருக்கு என்கிட்ட பொய் சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. பொய் சொன்னது ரெண்டு பேரும் சேர்ந்து மனோஜ் ரோகிணி ரெண்டு பேரும் சேர்ந்து மனோஜை ஒன்றுமே பண்ணல, வெறும் சட்டக்காலரை பிடிச்சதோட சரி. ரோகிணியை மட்டும் அறையிறாங்க. என்ன பணக்கார திமிரா காட்டுறியா என்கிட்ட பொய் சொன்னியே அப்படி இப்படிலாம் பேசும்பொழுது அவங்க வந்து இது நான் மனோஜுக்காக தான் பண்ணேன். மனோஜ் சும்மாவே தான் இருந்தார், பார்க்கில் படுத்து கிடந்தார், வேலைக்கும் போக மாட்டேன்ட்டார், நான் சொன்ன இடத்துக்கும் போகல, நீங்கள் எதையும் பண்ணுற மாதிரி தெரில, அதனால தான் நான் பண்ணேன் அப்படிங்க. அப்போ என்ன என் பிள்ளை பின்னாடி அத்தனை டிகிரி இருக்குது, அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ திமிராயிடுச்சு அவனுக்கு. திருப்பி ஆறாயிறாங்க, திருப்பி அடிக்க வேற போகிறாங்க. ஆனால் வந்து கரெக்டாக இப்போ வந்து முத்து கேட்குறாரு, ஸ்ருதியும் கேட்குறாங்க கரெக்டாக. இப்போ தப்பு செஞ்சது ரெண்டு பேர், ஒரு ஆளுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஆளுக்கு யார் பனிஷ்மெண்ட் கொடுப்பான்ட்டு எல்லாரும் என்ன கேட்குறாங்க பாரு, அது காரணம் நீ தான். திருப்பி ரோகிணியே பார்க்குறாங்க. மனோஜ் எல்லாத்துக்கும் அமைதியாகவே இருக்கார். ஏன் மனோஜ் அமைதியாக இருக்காருன்னா இவங்க சொல்லிட்டாங்களாமா ஒரு வார்த்தை என்னன்னா, நான் வர வரைக்கும் ஒரு சும்மா தான் இருந்தார், நான் வந்த பிறகு தான் ஒரு வாழ்க்கையே மாறிச்சு, அதனால தான் அந்த பிஸ்னஸ் அமைச்சு கொடுத்தேன், ஷோரூம் வச்சுக்கிறதுக்கான பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டாங்களாமா. தன்னை எப்படி குறை சொல்லலாம்னு அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறார். தனக்காக வந்து பொய் சொல்லி ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் கூட இருந்த ரோகிணியை டக்குன்னு கவுத்து விட்டாச்சு. உடனே இப்போ அண்ணாமலை ரோகிணியை ரூம்குள்ளே போக சொல்லிடுறாங்க. இப்போ மிச்ச ரெண்டு இளம் ஜோடிகளும் முத்து மீனா ஸ்ருதி ரவி இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்துட்டு அண்ணி இப்படி இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்த அண்ணியும் சரி, இதுக்கு முன்னாடி வர வேண்டிய அண்ணியாக இருந்த ஜீவாவும் சரி, ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து இவர் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக வந்து ஒரு தத்தியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கிறத வந்து இவங்க பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அதை வந்து கேட்டுட்டு மனோஜ் குடுன்னு வந்து நேராக ரோகிணியோட ரூம்குள்ளே போகிறாரு, இவங்க ரூம்குள்ளே போகிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, ரோகிணிக்கு எதுவும் என்னானாலும் சரி நீ எல்லாம் ரூம்குள்ளே போய் அவெல்லாம் சரி பண்ணாத அப்படின்னு வந்து மனோஜ்கிட்ட விஜயா வந்து ஆர்டர்லாம் பண்ணுறாங்க. இப்போ உள்ளார போயிட்டு நீ பேசினது சரியா அப்படிங்கிறாரு மனோஜ் வெக்கமே இல்லாமல். ரோகிணி நான் பேசுனது சரியா, அவங்க அம்மா அடித்தது என்ன சரியா, நான் உனக்காக தானே பண்ணேன், நீயும் அமைதியாக இருந்தேன்னு கேட்குறாங்க. ரோகிணி ஃப்ராடுங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனாலும் மனோஜ் மாதிரிலாம் வந்து ஒரு மோசமான ஒரு கணவர் கிடைச்சிருக்கிறதுக்கு இந்த கணவருக்காக இவங்க போராடுறாங்கன்றது நமக்கு ரோகிணி நினச்சா இல்லை வீட்டை விட்டு கிளம்ப போகிறாங்க வேறு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?